அவள் தானே எங்கள் புன்னகை. நான் அங்க வந்தாதான் முடியுமா என்ன? சார் எல்லாமே பெண்டிங் ஒர்க்ல இருக்கு. அதான் இல்ல ஃபேமிலிலாம் ஒன்னா இருக்காங்க. அதான் சரி ஓகே, நம்ம வேலையும் கரெக்டா முடிச்சிடணும். ஓகே நான் வரேன். ஓகே வெயிட் பண்ணுங்க, என் ஒரு 1/4 மணி நேரத்துல ஆபீஸ்க்கு வந்துருவேன். ஓகே ஓகே வைங்க. ஓய் ஆ என்ன டீப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார்கிட்ட? ஸ்ரீனிவாசன் கிட்ட தான். அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அதுவும் இந்த நேரத்துல? நீதான் ஆபீஸ்க்கு போகவே இல்லைன்னு சொன்னியே. மேரேஜ் முடிகிற வரைக்கும், அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பாத்துக்கலாம்னு சொன்னேன். அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். இப்போ என்ன போனேன்? அப்படி இல்லடி, டென்டர் வாங்கிருக்கோல, அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் அங்கே போனாதான் முடியும். அதனால இப்போ மட்டும் கிளம்புறேன். இன்னைக்கு மட்டும் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலான்னு. அப்ப இரு, நானும் கிளம்பி வரேன். 2 பேருமே போலாம். இருடி, நீலாம் ஒன்றும் வேண்டாம். நீ அமைதியா இரு, நீ வீட்லயே இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன். டேய் என்ன நீ? நான் ஆபீஸோட மேனேஜர், உனக்கு என்ன தெரியாதா? திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணுமோ? ஆமாடி, நீ தான் மேனேஜர். இப்போ நான் நீ மேனேஜர் இல்லைன்னு உனக்கு எதுவுமே சொல்லலையே. இது சின்ன வேலை தான். நானே போயிட்டு ஒரு 1/2 hourல வந்துடுவேன். ஓகேவா? முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஃபேமிலிலாம் ஒன்றா இருக்காங்க, உன் அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க. எல்லாரும் கூட பேசிட்டு, பெரியவங்க தான் எல்லாரும் நம்ம மேரேஜுக்கு சாரி பட்டு வேஷ்டி சட்டை இதெல்லாம் எடுக்க போயிருக்காங்கல்ல, அவங்க வர வரைக்கும் எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் ஒன்றா இருக்காங்களே, என்ஜாய் பண்ண கூட இருந்து. சரி ரொம்பதான். என்ன அம்மா, யாருக்கு ஜூஸ்? உனக்கு தான். எனக்கா? நான் இந்நேரத்துல ஜூஸ் குடிக்க மாட்டேன், எடுத்துட்டு போ. மூஞ்ச பேத்துருவேன். என்னடா சாப்பிட்ட நீ? என்ன சாப்பிட்டேன்னு கேக்குற? சும்மா குருவி குத்துன மாதிரி சாப்பிடுற? ஏய் என்னாச்சு? ஹோய், காதல் வந்துட்டா சாப்பாடு இறங்காதான். டேய் அது கல்யாணம் ஆகாம லவ் பண்றவங்கடா. உனக்கு எதுக்கு? இப்போ உனக்கு விஷயமே தெரியல. எனக்கு மகேஷ் தான் சொன்னான். டேய் காதல் வந்துருச்சுன்னா ஒழுங்கா சாப்பிடக்கூடாது, ஒழுங்கா தூங்கக்கூடாது, எப்போதுமே காதலியை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு அவன் தான் சொல்லி கொடுத்தான். அதான் கொஞ்சமா. என்னடி சிரிக்கிற? சிரிக்கிற மாதிரியா இருக்கு. அது இயற்கையாவே இருக்கிறதுடா. லவ் பண்ணிட்டா ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம அது இயற்கையா இருக்கணும். நீ ஏன் வேணும்னு இருக்க? இதெல்லாம் நீ பண்ணாத நீ என்ன லவ் பண்றேன்னு அர்த்தமா? இல்லனா இல்லையா? சரண் குழந்தை மாதிரி பண்ண அவ்வளவுதான். ஏய் இல்லடி, மகேஷ் தான் சொன்னான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனுக்கு இப்படிதான் இருக்குமாமா. டேய் அவருக்கு இருக்குன்னா அவருக்கு என்ன கல்யாணம் ஆகல. சொல்ல போனா அவருக்கு அப்படி இருக்காது. ஏதோ ஒரு சில டைம் இப்படி இருந்த உணர்வு அப்படி இருந்திருக்கும். ஆனா உன்ன மாதிரி யாரும் இல்லடா. ஐயோ சிரிப்பா வருது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க என்ன லவ் பண்றீங்க, உங்க லவ் நீங்க பல விதத்துல என்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. ஆனா அதெல்லாம் வேண்டாம். என்ன நீ எப்போதும் எப்படி இருப்பியோ அப்படிதான் ஒண்ணு எனக்கு பிடிக்கும். புரியுதா? புதுசா டிஃப்ரெண்டெல்லாம் நீ எதையும் ட்ரை பண்ண வேணாம். புடி, ஜூஸ் குடி. வேணாண்டி, எனக்கு பசிக்கல, சொன்னா கேளு. நான் சிரிச்சுட்டே கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா வேணாண்டி, சொன்னா கேளு. எனக்கு நிஜமாவே பசிக்கல. நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் ஓகே. போயிட்டு வரவா? ஜூஸை குடிக்காம போறீல, உன் கூட பேசவே மாட்டேன்டா. ஏய் நான் குடி. டேய் டேய் என்ன என்ன கூப்பிட்டியா? நான் ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பண்ணலையே. கூட நான் ஜூஸ் குடிச்சிட்டே போறேன். இப்ப குடிக்கணும் போல இருக்கு, குடு. ஜூஸ் கிளாஸ் எங்க இருக்கு? நீ எங்க கை கொண்டு போற? இல்ல, அங்க என்னமோ இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் அதை தட்டி விட்டுட்டு வாங்கலான்னு. ஓ, எனக்கு உணர்வு இல்லாம அங்க என்னமோ இருந்துச்சா? டேய் உன்னை பத்தியும் தெரியும், உன் கேரக்டர் பத்தியும் தெரியும். ஏய் இல்லடி, நானா ஜென்டில்மேன், ஓகேவா? ஜென்யூனான ஆளு. அது எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஆனா நீ எப்ப ப்ரப்போஸ் பண்ணியோ அதுல இருந்து ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு தெரியற. ஆனா மேரேஜ் முடிகிற வரைக்கும் எதுவும் இல்லை. அப்ப மேரேஜ் முடிஞ்ச உடனே எல்லாமே வா. அத மேரேஜ் முடியல அந்த அன்னைக்கு பாப்போம். ஏன்டி இந்த பொண்ணுங்களா அப்படி இருக்கீங்க? பொண்ணுங்களா அப்படி இருக்கீங்களா? டேய் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? ஓவரா பண்ணாத என்ன, மூடிட்டு வேலைக்கு போற வேலைக்கு பாரு. என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி ஒண்ணு தெரியல. உன்கிட்டலாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுடி.
டேய் என்ன என்னன்னா என்ன பண்ற? ஏய் ரொமான்ஸ் பண்றேன்டி. நீதான் எனக்கு ரொமான்ஸே பண்ண தெரியலன்னு சொன்னில, அதான். ஓ இதுக்கு பேர் உங்க ஊர்ல ரொமான்ஸ்? ஏண்டா நான் யாரு? உன் பொண்டாட்டி தானே. உன் பொண்டாட்டி இடுப்பு பார்க்கவே அப்படியே தொட்ட நடுங்குற நீ, இதுல உனக்கு ரொமான்ஸ் வேற. ஏய் நீ தானடி சொன்ன நீ ரொமான்ஸ் பண்ணவே லாய்க்கு இல்லைன்னு. அதான் இப்போ கொஞ்சம் ஏன் இதை பார்த்தா ரொமான்ஸ் மாதிரி தெரியலையா? இடுப்புல கை வைக்கிறவெல்லாம் ரொமான்டிக்கான ஆளாயிர முடியாது. உனக்கு எப்போதுமே ரொமான்ஸ் பண்ண தெரியாது என்ன? உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, விடு. ஏய் இல்லடி, நான் ட்ரை பண்றேன், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. டேய் நீ பண்றதுக்கு பேர் ரொமான்ஸ் அந்த கோஆபரேட் பண்ணலாம்டா. உனக்கு ஃபர்ஸ்ட் ரொமான்டிக்கா பார்க்க தெரியுதா? ஏய் இதை விட எப்படி ரொமான்டிக்கா பார்க்க முடியும்? எனக்கு இப்படித்தான் பார்க்க தெரியும். அதான். இங்க பாரு, உனக்கு இன்னும் நிறைய பயிற்சி வேணும், ஓகேவா? நான் வேணா ஒன்று சொல்லித்தரேன், ஆனா இப்போதைக்கலாம் அதெல்லாம் வேண்டாண்ணே. முதல்ல இடுப்புல எப்படி கை வைக்கணும்னு உனக்கு தெரியல, அது தெரியுமா முதல்ல? ஏய் இதை விட எப்படி வைக்க முடியும்? சொல்லி தந்துடுவேன், ஆனா இவனால ஆஃபீஸ்க்கு போக முடியாது, அவ்வளோதான். ஏன்னா சந்தியாவை பத்தி உனக்கு தெரியும். இல்ல இல்ல நீ சொல்லி கொடு, நான் அதெல்லாம் நான் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் ரொமான்டிக்கா எப்படி பார்க்கணும்னு கத்துக்கோ. என்ன நீ இப்படிலாம் இருந்தா எப்படி நம்மளுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும்? அதெல்லாம் பிறக்கும். நான் நல்ல ரொமான்டிக்கான ஆள் தான். பச்சைக்கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். கண்ணை மட்டும்தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. அதுதான் ரொமான்டிக்ல அப்படி பார்வையிலே ஆழ தூக்குறது. நீ அடிக்கடி சொல்லுவீல கண்ணை என்கிட்ட காட்டாதன்னு. நான் உன்னை என் கண்ணை காட்டி மயக்கி வச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இதுக்காக தான். ரொமான்ஸோட ஃபர்ஸ்ட் பேசிக்கே கண்ணால் பார்த்து ஆளை கண்ட்ரோல் கொண்டு வரது தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் சின்னதாக ஒரு ஸ்மைலோட கண்ணோட கண் வச்சு நேருக்கு நேரா அந்த கண்ணை சிதை எங்கேயுமே போகாம பார்க்கறது. நெக்ஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஏய் வேணாம் வேணாம். நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. இப்போ ரொமான்ஸ் கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன? ஆனா எந்த விஷயத்துல நீ கரெக்டா இருக்கோ இல்லையோ, இந்த விஷயத்துல கரெக்டா இருக்க என்ன படா. இல்ல நான் இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கணும்ல, அதான். என்னமோ போயிட்டு சீக்கிரமா வா. ஏன்னா நான் எல்லாரும் கூட பேசிட்டு இருப்பேன், ஆனா நீ வந்துடணும். கண்டிப்பா வேகமா வந்துருவேன். சரி போயிட்டு வரேன், பாய். என் குழந்தை போயிட்டு வா. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? ஏன் இப்போ ஒன்று கொடுத்தியே, அதை விட வேற ஏதாவது வேணுமா என்ன? இல்ல அது ஓகே, அது நார்மலா இருக்கிறது தான். இல்ல அவ்வளவுதானா? ஒரு ஐ லவ் யூ அந்த மாதிரி. ஓயம்மா ஐ லவ் யூ சொல்லக்கூடாது, ஓகேவா? காதல் கரைஞ்சு போயிரு, போ. இருந்தாலும் ரொம்ப தாண்டி பண்ற, போ. சரிடா போ. என்னன்னா நீங்க அம்மா கூட போலையா? அம்மா கிட்ட கேட்டேன் நானும் வரவானு. இல்ல நாங்க மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். இது என்ன முதல் தடவை கல்யாணம் பண்றது, ரெண்டாவது தடவை தானே, நாங்க பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க வீட்டுல இருந்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுவும் சரிதான், அதான் அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும், எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிப்போம், வேற வழி. அதான் வேற என்ன பண்றது, அதுதானே பண்ணணும். அங்கதான் எல்லாம் குரூப் போட்டு உட்காந்தாச்சு, உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. லேடிஸா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் போய் அங்க உட்காந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால இங்க ஓடி வந்துட்டேன். இவனுங்க 2 பேரும் எங்கன்னா போனானுங்க? சரண் ஆபீஸ் போறதா சொல்லி சொன்னான், போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னான். இவனுங்க 2 பேரும் எங்க போனானுங்க தெரியல, எங்க போனான்னு தெரியல. மகேஷ் ரூம்குள்ள இருக்கான்னு நினைக்கிறேன். என்னமோண்ணா. சரி, அப்புறம் அம்மா ஏன்னா அப்படி நடந்துக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னமோ உன்கிட்ட பேசும்போது தான் ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறாங்க, என்னன்னே தெரியலண்ணா. வாடா குட்டிமா. என்ன? என்னடா செல்லம்? அப்பா போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னது இது பழக்கம்? ஐஸ்கிரீம் வேணும்னு அப்பா கிட்ட வந்து கேட்டா வாங்கி தர போறேன். போய் மட்டும் பேசக்கூடாது, அப்பாக்கு பிடிக்காது, பேசக்கூடாது, ஓகேவா?
அப்படி இல்ல செல்லம், உனக்கு தேவையானது அப்பா கிட்ட கேட்கலாம், அப்பா சித்தப்பா எல்லார்கிட்டயுமே கேட்கலாம், ஓகேவா? ஆனா போய் பேசக்கூடாது. சரி, எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி சொல்றியா? அண்ணன் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா நிஜமாவே வா. வாங்கிட்டு வா. எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்புறம் வெண்ணிலா அது. வாலு வாலு, எனக்கு என்னமோ இப்பதான் உன் மேல டவுட்டா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் தான் சாப்பிடுறது. என்ன விடா, ஆசைக்கு ஒன்னு ரெண்டு இதுல என்ன இருக்கு? மாசமா இருக்கவருக்கு எதா இருந்தாலும் வாங்கி கொடுக்கறது தப்பு கிடையாது. சரி, எல்லாருக்கும் சேர்த்து நான் மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி சொல்லு. லாஸ்ட்ல பிறந்த எங்க போனா? அது எங்க சண்டை போட்டுட்டு கிடக்குது. மண்டையில தட்டி எடுத்துட்டு போனா. எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அவன் பங்கு எனக்கு. ஓகே, என்னமோ ஒண்ணு. சரி 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 போலாம். வாங்க. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. வாங்க மேடம், வாங்க வாங்க. என்ன என்னவா? என்னைக்கும் இல்லாம இதுக்கு அப்படியே பறந்து போய் வந்திருக்கீங்க, என்னவா? உன்கிட்ட பேசதான். வல்லாம் சாரி கூட பேசுறதே கிடையாது. உன் கூட முதல்ல டூ விடணும். நானா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, நிலைமை அப்படி ஆகுது. ஆகும். எல்லா சூழ்நிலையும் உருவாக்குறதுக்கு நம்ம தான் காரணம். என்ன இதை சொல்லி கொடுத்ததே நீதான். ஆனா இப்பெல்லாம் சரி, ஓகே, அதை விட நீ ஹாப்பியா இருக்கியா? எனக்கு என்ன சந்தோஷத்துக்கு? என் குட்டிமா இருக்கும்போது எனக்கு என்ன சந்தோஷத்துக்கு குறைச்சல? போய் சொல்றேன்னா? டேய் இல்லடா குட்டிமா, நிஜமாதான். அண்ணன் என்ன சந்தோஷம் இல்லாம இருக்க? பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஃபேமிலியில ஒன்னா இருக்கும், என்ன சந்தோஷம் இல்லாம இருக்கு? அண்ணா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன, நீ எப்ப சந்தோஷமா இருப்ப, எப்ப சந்தோஷமா இருக்க மாட்ட, யாருக்காக நடிப்ப, அம்மா ஏன் எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியும். அண்ணே, நான் உன் கூட பிறந்தவ. என்ன, உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலைனாலும் ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா அங்க ஓடுற ரத்தம் தான் இங்கேயும் ஓடுது. நீ உன்னோட சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வாழ்றியோன்னு எனக்கு தோணுது. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? நிஜமாவே நீ சந்தோஷமா தான் இருக்கியா? சொல்லு. எல்லாரோட வாழ்க்கையிலுமே சந்தோஷம் ஒண்ணு நிலையானது இல்லை குட்டிமா. அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம், அவ்வளவுதான். சரி, அது எல்லாத்தையும் விடு. நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கவா? நீ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டில்ல, நீ கன்சீவா இருக்க, உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டாலும் அண்ணன் வாங்கி தரேன், அண்ணன் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆமா. சரி, இப்ப என்ன வேணும் சொல்லு, அண்ணன் வாங்கி தரேன். ஏதாவது வேணுமா? ஓ, சந்தோஷம் வேணும். டேய் என்னடா நான் சொல்றது உனக்கு புரியலல்ல? உங்ககிட்ட எத்தனையோ தடவை இதை நான் விளையாட்டாவும் கேட்டுட்டேன், கொஞ்சம் சீரியஸாகவும் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ உங்ககிட்ட இதை என்னோட ஆசையா உங்ககிட்ட நான் கேட்கறது. நீ நிஜமாவே அன்னி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். நீ இப்போ சண்டையெல்லாம் போட்டிருக்க, ஓகே, அது உங்க 2 பேத்துக்குள்ள நார்மலா வர சண்டை. ஆனா எதுக்கு சண்டை போட்டோம்னே தெரியாம நீ சண்டை போட்டிருக்க. அது உனக்கு தெரியல. நீ நடிக்கிறேன்னு நல்லாவே தெரியுதுண்ணா. ஆனா யாருக்காக இந்த நடிப்புன்னு எனக்கு தெரியல. ஒன்னே ஒன்று சொல்றேன், எவ்வளோ நாளைக்கு நடிச்சு வாழ முடியும் நீ நினைக்கிற? ஒரு ஸ்டேஜுக்கு மேல உனக்கே அது வெறுத்து போயிரும்ண்ணா. உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்றேன், ஓகேவா? நான் ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அனிதா அண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது உனக்கு பிடிச்சிருந்ததோ பிடிக்கலையோ கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க தான் உன் வாழ்க்கை, அவங்க தான் உன் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. இனி அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. என்ன, இதுக்கு மேலேயும் அவங்களையும் கஷ்டப்படுத்தாம உன்னை நீ கஷ்டப்படுத்திக்காம வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்க பாத்தியா? அதை கழிச்சிட்டு உன் உண்மையான வாழ்க்கையை நீ வாழு. குட்டிமா, நான் உங்ககிட்ட ஆசைப்பட்டு கேட்ட இந்த விஷயம் நிறைவேறதும் நிறைவேறாம போறதும் உன்னோட கையில தான் இருக்கு. மற்றவங்கள மாதிரி எனக்கு சாப்பிட்றதுக்கு அந்த பொருள் வாங்கி கொடு, நான் இதை போட்டுக்கணும் அதை போட்டுக்கணும், எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லை. எனக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணும். நீங்க இல்லை, என் கூட பிறந்த 5 பேருமே எப்போதுமே ஒத்துமையா இதே மாதிரி அவங்க பொண்டாட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும். ஒரு தங்கச்சியா இருந்து எனக்கு அது மட்டும்தான் ஆசை. உனக்கு தெரியும், என்னைக்குமே உன் மேல எனக்கு தனி பாசம்தான். அது எப்போதுமே யாருனாலையும் மாத்திரவே முடியாது. ஏன்னா உனக்கு எனக்குமான உறவு அப்படி. நான் உங்ககிட்ட ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கேட்டிருக்கேன். இதை நீ நடத்தி கொடுக்கறதும் நடத்தி கொடுக்காம போறதும் உன் விருப்பம். ஒருவேளை நான் ஆசைப்பட்டது நடந்துட்டா என்னோட ஆசைகளுக்கு நீ வழி விடுற அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஒருவேளை நான் ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்ட விஷயம் நடக்கலைன்னா சரி விடு, நெகட்டிவாக பேச விரும்பல, நடக்கும்னு நம்புறேன். ஐ லவ் யூண்ணா. மறுபடியும் சொல்கிறேன்,
எனக்கு உன் சந்தோஷத்தை தாண்டி இந்த உலகத்துல வேற எந்த பெரிய ஆசையும் இல்லை. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வானும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா. வரேன். இருங்கக்கா, நான் மைனஸ் எடுத்துட்டு வரேன். அக்கா இங்கே இருக்குக்கா. வரேன். நீங்க எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருங்க. சீக்கிரம் வா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் பார்க்க கூடாதோ? இல்ல, பார்க்க கூடாதுன்னா நான் ஒன்றும் சொல்லல. தனியா இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அங்க உட்காந்துருக்காங்கல்ல, அங்க வர வேண்டியதானே. தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொழுது போலையா, அதான் சும்மா நின்னு நின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓஹோ, சரி தள்ளுங்க, நான் போய் மைனஸ். தந்தானே தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே தானே தானே. என்ன என்ன போக விடாம என்ன பண்றீங்க? எங்க இவ்வளவு அவசரமா போறேன்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருமா என்ன? என்கிட்ட சொல்ல முடியாதுன்னா பின்ன என்ன, ரோட்ல போறவன்ட்ட போய் சொல்லுவியா? மைண்ட் இட் விக்ரம், மைண்ட் இட். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓஹோ, ஓஹோ, அப்படி வரீங்களோ? ஏய் அக்ரிமெண்ட் புருஷா, நீ ஒரு போக்கில் பிளான் போட்ட, நான் உனக்கும் மேல எப்படிலாம் பிளான் போடுவேன்னு உனக்கு என்ன தெரியாதா என்ன? இப்போ ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஏன் பார்க்க கூடாதா? அப்படிதான் பார்ப்பேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குன்னா எனக்கு வேலை இருக்கு, நான் வர்றேன். இப்போ என்ன போக விடாம மறைச்சிட்டு நிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டா கொடுத்துருவீங்களா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்கு. நான் அவங்க அக்ரிமெண்ட் பொண்டாட்டி, ஞாபகத்துல இருக்கட்டும். ஏன் அக்ரிமெண்ட் பொண்டாட்டின்னா எனக்கு பொண்டாட்டி இருக்க மாட்டீங்களா? என்ன மனசுக்குள்ள விஜய் நினைப்போ? அங்க மட்டும் என்ன சிம்ரன் நினைப்போ? நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே. நான் என்னைக்குமே அனிதாதான். சிலர் தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தெரியுறாங்க தன்னை விஜயாவே. அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிட்டதுனால தன்னவே விஜய்னு உணர்ந்துட்டாங்க போல. ஆனா அவங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கிறவங்க சிம்ரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியும் நினைக்கிறேன். தேவைப்பட்டா சிம்ரனா இருக்க சொன்னா இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கீல, இப்போ அக்ரிமெண்ட்டை விட்டு தள்ளு, ஓகேவா? இப்போ அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் நான் போடுறேன். நேத்து உனக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? என்ன அது சும்மா சொல்லிட்டு தானே ப்ரப்போஸ் பண்ணீங்க? என்னமோ வேணும்னு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல. ஏ இல்ல, எப்படியோ ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்ல, நீ ஏன் அக்செப்ட் பண்ணிட்ட? ஐ லவ் யூ டூன்னு சொன்னில, அதுக்காக அது என்ன உண்மையான ப்ரப்போசல் ஆயிருமா? அது உண்மையோ பொய்யோ எப்படியோ நான் ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு நீ லவ் யூ டூன்னு சொல்லிட்ட. அதனால இப்போ இன்னொரு அக்ரிமெண்ட் போட போறேன். டே கருவாயா, என்ன பார்த்து உனக்கு எப்படிடா தெரியுது? இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எங்க அம்மா என்னைய அக்ரிமெண்ட் போட்டு 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 கல்யாணம் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டே கொள்றதுக்காக எங்க அம்மா என்னை பெத்தாங்களா? வேற எதுக்குமே வாழ்றதுக்காக பெக்கவே இல்லையே எங்க அம்மா என்னைய. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அவ குழந்தை பெத்து மாமியார் வீட்டுல சந்தோஷத்தை அனுபவிச்சு இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு வாழ்வா. என்னைய அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம இன்னும் அக்ரிமெண்ட் கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மறக்குன்னா நான் என்ன சிறு பிள்ளையா பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற என்ன கிளி பிள்ளையா ஏதோ பண்ணு சொல்லி என்ன கொஞ்சம் மிரட்ட பாக்குற ஏதோ சொல்லி சொல்லி மனச நீ எடுக்க. இது வாயா இல்ல வேற எதுவுமா? இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பண்றீங்க. என்ன சும்மா எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் போட்டுட்டே இருந்தா நானும் மனுஷன் என்ன? நான் என்ன அக்ரிமெண்ட் போட்டேன்னு உனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. என்ன பேச விட்டியாடி நீ? டீ போடாதீங்க. என்ன டீல போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் அக்ரிமெண்ட்ல போடவே இல்லை. அக்ரிமெண்ட் ஐயோ அம்மா முடியல. நான் அப்படிதான் போடுவேன். என்ன பண்ணுவேன்? அப்ப நானும் டா போடுவேன், பரவாயில்லையா? என்னடி? என்னடா? சரி போ. போனா போயிடணுமா? அது எப்படி? நீங்க கூப்பிட்டானையும் அப்படியே உங்களை பார்த்துட்டு நிக்கணும். நீங்க அப்படியே மறைச்ச மாதிரி அப்படியே கை வச்சுட்டு நிப்பீங்க. உங்களவே பார்த்துட்டே இருக்கணும். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கணும். நீங்க போனா நாங்க போயிடணுமா? அப்படிலாம் போக முடியாதுடா. இப்போ என்னதாண்டி சொல்ல வர? எதுக்காக இப்படி கையை வச்சு மறைச்சிங்களோ
அந்த உண்மையான காரணத்தை சொல்லுங்க, நான் போறேன். இல்லனா போக முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் இப்படியே தான் நிப்பேன். அப்ப போக மாட்டேன். போக முடியாது. அப்ப என்னாலையும் விட முடியாது. விடாதீங்க. யாரு வேணான்னு சொன்னா? நான் இன்னுமே நீ விடுங்கன்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நானும் இப்படியே தான் நிப்பேன், நீங்களும் இப்படியே தான் நிக்கணும். உண்மையான காரணத்தை சொல்லுங்க, நான் போயிடுறேன். தள்ளி விட்டு கூட போவேன். ஆனா உண்மையான காரணம் நம்ம பொய்யெல்லாம் சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. எதுக்கு என்ன பிடிச்சி நிப்பாட்டினீங்க? பதில் சொல்லுங்க மிஸ்டர் விக்ரம். இங்க பாரு, நீ மனசுக்குள்ள அப்படி ஓவரா கோட்டை கட்டுவேன்னு எனக்கு தெரியும். என்ன நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஓடி போ. நிஜமாவே ஒன்றும் இல்லையோ? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் இல்லைன்னு. அம்மா ஒன்றும் இல்லை தாயே, விட நீ. நம்பிட்டேன். நீங்க எப்படி எனக்கு அக்ரிமெண்ட் போட்டீங்களோ அதே மாதிரி இனிமே ஒவ்வொரு டைம் என்கிட்ட நெருங்கும் போதும் நான் அத்துமீறல் போடுவேன். ஓகே? அத்துமீறல் நம்பர் 1. வரட்டா? அலகாரா அனலாச்சு என் மூச்சு புத்தி மாறி போயாச்சு அட கொலகாரா கொலகாரி உன்னை பார்த்து உசுர் போச்சு நின்னு போச்சு என் மூச்சு அடி கொலகாரி. போ. அது விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டார்? மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார்? என்ன பார்வை? ஏய் இல்லடி, சரண் வந்துருவான், நீ கீழே போ. நான் அந்த தண்டனையை ஏத்துக்கிறேன். சரண்லாம் அவன் இப்ப வரமாட்டான். இப்பதான் சந்தையில போய் கேட்டு வந்தேன். அவன் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? சரியா? அவன் இப்பதான் போனான். இன்னைக்கு உன்னைய கருவாட போட்டு வெயில்ல வறுத்து எடுக்கிற மாதிரி வறுத்து எடுக்கல. பாரா. ஏய் நான் என்னடி பண்ணேன்? நான் என்ன பேசிட்டேன் அப்படி சொல்லு பார்க்கலாம். என்ன பேசுறியா? டேய் முண்டா, நீ என்ன பேசுறன்னு இப்ப வரைக்கும் தெரியல. அப்படிதானே? என்ன கல்யாணம் பண்ணா சுடுகாட்டுல போய் உட்காரணும். சுடுகாட்டுக்கு போறதுக்கு தான் என்ன உருகி லவ் பண்ணீங்க. நேத்து கூட ரோஸ் கூட நீட்டினியே. அதுக்கு பேர் என்னடா? ஏய் நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன்டி. அதுக்குன்னு இப்படி சட்டையெல்லாம் கழட்டி விட்டு வெயில உட்கார வைக்கிறது உன் காதல பாவண்டி. பாரு இந்த அளவுக்கு என் உடம்புல தெம்பு போச்சுன்னா அப்புறம் நாளைக்கு குழந்தை குட்டிலாம் எப்படி? எனக்கு குழந்தையே பிறக்கலனாலும் பரவாயில்லை. நீ மூடிட்டு இந்த தண்டனை அனுபவி. பாரு பின்னாடி நீ தான் ஃபீல் பண்ணுவ. வாயை மூடிட்டு நான் சொன்னதை செய். பாவண்டி நானு. ஏன் என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? உன்னை பார்த்தா பாவமா தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை கூட பாவமா மூஞ்சி வச்சிருந்தா அதை கூட நம்பிடலாம்டா. ஆனா நீ பக்கா ஃப்ராட்ரா. உன்னை நம்பவே மாட்டேன்னு. சரி விடு விடு, இனிமே நான் அப்படி பேசவே மாட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ. பொண்டாட்டியே கண் கண்ட தெய்வம். கடவுளை விட பொண்டாட்டி தான் எல்லா விதத்திலையும் சிறந்து விளங்கியவள். தெரியாம வந்துருச்சுடி. ஏன்டி நீ வேற? முதல்ல இந்த இடத்த விட்டு எந்திரி. யாராவது என் பக்கத்துல போய் ஒட்டி உரசிட்டு இருக்கிறத பாத்துட்டாங்கன்னா சோடி முடிஞ்சிடும். என்ன வேறு நீங்க பிரச்சனையே இல்ல. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஓரளவுக்கு வந்திருக்கு. ஒண்ணு இல்ல, என் தம்பி மட்டும் பார்த்தாலும் சோடி முடிஞ்சு. யார் பார்த்தா எனக்கு என்ன? அவங்களுக்கு தெரியும் நம்ம 2 பேரும் லவ் பண்றது. என்னடி சொல்ற? ஏய் ஆமா, என் தங்கச்சி ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறா. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு. ஏ என்னடி லவ் பண்றது தெரியுதுங்கிற சும்மா கடல் முட்டாய் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. தெரிஞ்சு போச்சுடா. இப்போ என்ன? சரணுக்கு மட்டும் தான் தெரியல. அது கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் அதுவும் தெரியும். அப்புறம் உனக்கு எனக்கு கல்யாணம் தான். அப்புறம் ஹனிமூனு. எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல என்ன? ஏய் ரொம்ப பண்ணாதடி. ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதானே ஆசைப்படக்கூடாதா என்ன? போடி, நீ வர ரொம்ப பண்றேன்னா இப்பெல்லாம் இருந்தா எப்படி? ஒரு மாதிரி வாழ்க்கையே பிளாங்க் ஆயிடுச்சு. சும்மா நடனக்கி. நீ சும்மானு சொன்னாலே அங்கே எதையாவது 7:30 கூட்டி வச்சிருப்படி. இல்ல நீ அப்படி சொல்லணும். சும்மா அதவே உன்னை இப்பவே தட்டி வைக்கணும். இல்லனா அவ்வளவுதான். அதுக்காக தான். எப்படி மொட்டை மாடியில மொட்டை வெயில்ல சட்டை கழட்டி விட்டு யோகா பண்ணு உட்கார வைக்கிறது? இதெல்லாம் என்ன தண்டனை? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நிலைமை. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒருவேளை நான் குடிச்சிட்டு பெட்ரூம். என்னது? என்ன சொன்ன? ஐயோ இவளுக்கு குடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுல்ல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்ன சொன்ன? குடிப்பியா? உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? சீச்சி கருமம். அந்த வாடையை பார்த்தாலும் எனக்கு வாமிட்டிங் வரும். அந்த பழக்கம் தான். ஐயோ அந்த பேரு கூட என் வாயில சொல்ல மாட்டேன் தெரியுமா? ஓ அப்ப உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையா? ஐயோ ஐயோ சத்தியமா
சத்தியமா இல்ல, அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, என் அண்ணன் சரண்டா அடிப்பான். ஆனா நம்மளுக்கு அந்த வாடையை பார்த்தாலே ஒரு மாதிரி ரொம்ப கொமட்டும். ஐயோ வெரி குட். குடிக்க கூடாது, ஏன்னா எனக்கு குடிக்கிறது பிடிக்காது. உனக்கு தெரியும், ஏன்னா குடிச்சிட்டு என் பக்கத்துல வந்தா அன்னைக்கு அவங்க டெட் பாடி. நான் டெட் பாடின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டே மகேஷ், அவ்வளவுதான். ஹலோ, இப்ப கேக்குதா? எனக்கும் கேக்குது. அது காருக்குள்ள உள்ள உட்காந்துருக்கும் போது சவுண்ட் கேட்கல, அவ்வளவுதான். சரி, ஓகே. அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெயில் மட்டும் அனுப்பி விட்டுருங்க. நான் நைட்டு போல செக் பண்ணிட்டு சொல்றேன், ஓகேவா? ஏன்னா இன்னும் என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது. எனக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர முடியும். ஓகே ஓகே. ஓகே. ஏய் பாப்பா, மீன் தொட்டி. ஏய் குட்டிமா, இங்க பாருங்க. இங்கதான் இருக்கு, ஒன்னும் ஆகல. அங்கிள் பிடிச்சிட்டேன், கீழே விழுகல. கீழே பார்த்து வந்திருக்கலாம்ல. மீன் தொட்டி ரொம்ப அழகா இருக்கே, எங்க வாங்குனீங்க? எந்த கடை? ஓ, அங்கதான் வாங்குனீங்களா? கியூட்டா இருக்கு மீன். சரி, பார்த்து போங்க, ஓகேவா? வீடு எங்க இருக்குன்னா அங்கிள் கார்ல விட்டுருவா. சரி, பார்த்து போங்க. தேங்க்ஸ்டா குட்டிமா, போங்க. நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? எவ்வளவோ பண்ணிட்டோம், இதுவும் பண்ணுவோம். கண்டிப்பா என் சண்டை கொடிக்க பிடிக்கும். சரி சரி, எல்லாரும் கூடியாச்சு. சட்டு புட்டு வந்து பிரிங்க, சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்குறது. டேய், எப்ப பார்த்தாலும் திங்கிறதுல இருக்காது என்ன? இரு. ஒரு ஐஸ்கிரீம் திங்கிறதுக்கு குடும்பத்தையே கூட்டினது நீதான் ஆதிரா. வீட்ல பெரியவங்க யாரும் இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி ஒண்ணா இருந்து சாப்பிடுறது தப்பு இல்ல விஜய். அதனால இப்படி பண்ணலாம். மாமா, ஐஸ்கிரீம்லாம் தனியா வச்சு சாப்பிடுறத விட நமக்கு பிடிச்சவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டா அது செம்ம டேஸ்டா இருக்கும் மாமா. என்ன அனிதா, எங்கேயோ அனுபவப்பட்ட மாதிரியே பேசுற? அப்படி கூட வச்சுக்கோங்க. சரி சரி, அது நீங்க அனுபவப்படுங்க, என்னமோ பண்ணுங்க. சீக்கிரமா அந்த சாக்லேட் ஃபிளேவர் எடுங்க, எடுத்து வாயில போட்டு பேசாம போய் படுத்துங்கிறதுக்கு. எனி டைம் சோறு சோறுன்னு கிடக்கா. எனி டைம் ஒருத்த சோறு சோறுன்னு கிடக்குறான். என்ன ஆக போதும்? ஏன் குழந்தைனாரே, உங்களுக்கு இங்க உட்கார இடமே இல்லையா? அங்கதான் உட்கார பிடிச்சிருக்கோ? அண்ணி, நீங்க வேறங்க அண்ணி. இவ்வளோ க்ரௌட்ல போய் நம்ம உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதை என் பக்கத்துல இருக்க குண்டமா கூட ஐஸ்கிரீம் பிடிங்கி தின்றுவா. அதனால நம்மளுக்கு எப்போதுமே சேஃப்டி முக்கியம். உங்க தங்கச்சி பிடிங்கி சாப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறது. அண்ணா சரி, விடுங்க விடுங்க, ஏதோ ஒரு ஃப்ளோல. ஒப்ப மவனே, எதுவா பேசுறீங்க? ஓடடா, சரணம் வந்துட்டோம். பெரியவங்க யாருமே இல்ல, நம்ம ஃபேமிலியா உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்றோம். அவனும் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஏமா சந்தியா, என்னாச்சு உன் வீட்டுக்காரனுக்கு? அப்பதையும் வீட்டுக்கு வந்துட்டா மாமா. ஆனா உள்ள என்னமோ பண்ணிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. அக்கா, ஏக்கா எறும்புச்சனி மூஞ்சி அடிச்ச மாதிரியே சிலர்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் மூஞ்சி நல்லா பல்பா இருக்கு, ஒருத்தரோட மூஞ்சி மட்டும் ஏன் அப்படி இருக்கு? கொஞ்சம் சிரிக்க சொல்லுங்க, சிரிச்சாதான் மூஞ்சி பார்க்க அழகா இருக்கும். அக்கா, வாண்டடா வம்பளுக்குறேன்னு நல்லாவே தெரியுது. பின்ன என்ன என்ன இதான் நடந்துட்டு இருக்கு? கொஞ்சம் சிரிக்க வேண்டியதானே? சாணி கூட்டி போய் செவத்துல வச்சா எப்படி இருக்கும்? அப்படி உட்காந்துருக்காங்க. மாமா சிரிச்சுங்க மாமா. சாரிமா, எனக்கு சிரிப்பு வரல. பின்ன என்ன அழுக வருதா? எனக்கு சிரிப்பு வந்தாதான் சிரிக்க முடியும். பைத்தியங்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் அவங்கள மாதிரி பைத்தியம் இல்ல. இந்த ஸ்டோரியில நானும் என் புருஷனும் டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள்ஸா, இல்ல நீங்களும் மாமாவும் டாம் அண்ட் ஜெர்ரி கப்பிள்ஸா? அத அட்மினா தான் கேட்கணும். ஏன்டா பிரபா, நம்மள சாணிலி கொட்டதான் உட்காந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன பாரு, ஐஸ்கிரீம் நம்ம முன்னாடி வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு சாத்திட்டு தருவானுங்க. என்ன இங்க போய் உட்காந்துருக்கோம்? ஐயோ, அங்க போய் இங்க வான் கூப்பிட்டா தப்பா நினைச்சிருவாங்களே. நான் வர்றேன்னு சொன்னதுக்குள்ள போய் உட்காந்துட்டா. ஐயோ, எப்படி கூப்பிடுறது? சரி, வழக்கம் போல இசுன்னு கூப்பிடுவான். இல்ல, இங்க சோறுங்கதான் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டே மாதவா, நீலாம் அது கூட லாய்க் போட மாட்டேன்னா. டேய் காவியா, இன்னைக்கு தான் நீ தம்பிங்க தான் நிரூபிச்சிருக்க. தங்கையே, ஒண்ணும் சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு? டாடிமாடே, உனக்கு மட்டும் தான் இஸ்கி இஸ்கின்னு கேக்கும். இல்லையே குழந்தைனாரே, நான் கூப்பிடுறது யாருக்கு கேட்கணுமோ அவங்கள தவிர மத்த எல்லாத்துக்கும் கேட்கும். உட்காந்துருக்கா பாரு. ஏய் நில்லு நில்லு. ஆமா கேக்குது, உங்க யாருக்கு கேட்கலையா? சிரிக்க சொன்னா சிரிக்க மாட்டாங்களாமா, இஸ்கி இஸ்கின்னு சவுண்ட் போடுறது மட்டும் கேக்குதோ? சவுண்ட் போடுறது கேட்டா கேட்டோன்னு தான் சொல்லுவோம். உங்க யாருக்குமே கேட்கலையா?
நிஜமாவே பாம்பு கீம்பு இருக்கான்னு காலுக்கடியில பாத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் திங்கிறேன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுறாதீங்க. நியூஸ் பேப்பர்ல போட்டோவோட வந்து உட்காருவோம் ஃபேமிலியோட. டேய் தடியா வாய் மூடுற, வாயில நல்ல வார்த்தை வருதா உனக்கலாம்? நான் இன்னைக்கு முன்னெச்சரிக்கையா சொல்றேன், எல்லாம் பாத்துக்கோங்க. ஒரு மாதிரி இஸ்கி இஸ்கின்னு தான் கேட்கிறது. எவன்டா? ஓ ஓஹோ, கதை அப்படி போதாக்கும். இப்பதான் எனக்கு தெரியுது எங்க இருந்து இஸ்கு இஸ்கு என்ற சவுண்ட் கேட்கிறது என்று. கொஞ்சம் காதை நல்லா வச்சு கேளுங்க, எனக்கு கேட்ட மாதிரி உங்களுக்கு கேட்கும். ஹரி, உனக்கு கேட்கல? சொல்லு பார்க்கலாம். யாருக்கு இல்லைங்க இஸ்கு இஸ்கு என்று கேட்கிறது? என்ன என்ன சொல்றீங்க? என்ன சொல்றமா? ஒரு திருட்டு பூனை, திருட்டு பூனை இல்ல, ஒரு திருட்டு புலி அப்பையில இருந்து இஸ்கி இஸ்கி சவுண்ட் போட்டுட்டு இருக்கு. போய் அந்த புலிக்கு சேர வேண்டிய மான் போய் என்ன எதுன்னு கேட்டுச்சுன்னா பிரச்சனை இல்ல. புலி பதுங்குற புலின்னு நினைச்சா, ஆனா இப்படி பாயும்னு நினைக்கல. அண்ணி எந்திரிச்சு போங்க, இருக்கிற கோவத்துல எங்க மேல எல்லாம் பாஞ்சாலும் பாஞ்சிட போறோம். ஓ சரணா, ஐயோ யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் அவன் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கறதுக்காக. ஓஹோ சந்தியா, விஷயம் கேட்கறதுக்கா? விஷயம் கேட்கறதுக்கா இஸ்கி இஸ்கி கூப்பிடுறாங்களா? சந்தான சொன்ன மாதிரி உங்களுக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறதா? எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. சி டயலாக் கேவலமா இருக்கு. நீ பேசுறதை விட நல்லா தான் இருக்கு. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். போமா போமா எந்திரிச்சு போ. புருஷன் கூப்பிட்டோன்னே என்னன்னு கேட்டுறணும், இல்லன்னா கோபம் பயங்கரமா வரும். போ போ. என்னடா மானத்தை வாங்குறதுக்கு ஒண்ணு பண்ணுவியா? ஏண்டி, நான் இஸ்கிஸ்குன்னு இவ்வளவு டைம் கூப்பிடுறேன். உன்னை தவிர என் தம்பி காதுக்கு எல்லா காலத்துலயும் ஒரு காது வந்து விடுற மாதிரி இருக்கும். மூஞ்சில குத்துறவையே, மூஞ்ச பேத்துருவேன். ஆள பாரு, அசிங்கமா போகுதா இல்லையா? நானா ரோட்ல போறவளை கூப்பிட்டேன், என் பொண்டாட்டி தானே கூப்பிட்டேன். வாடி. என்ன என்ன சொல்லு, என்ன வச்சிருக்கீங்க? சும்மா உனக்கு ஒன்னா கோவம் வருமா? எனக்கு ஒன்னோட கோவம் வரும், தெரியும்ல. ஆள பாரு. என்னடா என்ன? ப்ளீஸ் இப்ப கோவப்படாத, அங்க கொஞ்சம் பாரு. என்ன வச்சு? இப்ப கோவம் எங்க போச்சு? என்னது இது? என்னதுதான்? வாங்க போ. அழகா இருக்குடா. உனக்கு பிடிச்சிருக்கா? இத காட்டதான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட. ஆனா நீ என்னென்னமோ பண்ணிட்டல. என்ன திடீர்னு? அது ஒரு பெரிய கதை, அதை நான் அப்புறமா சொல்றேன். அதுல இருக்கிற ஒரு மீன் நீ, இன்னொன்னு நான். நம்ம 2 பேத்துக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் என்ன வந்தாலும் அந்த மீன் குட்டி எப்போதுமே பிரியக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொருள்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம காதலோட அடையாளமே இதுதான். பிடிச்சிருக்கா? ஒன்று மாதிரியே ரொம்ப அழகா, ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா இதை எப்போதுமே பிரிச்சு விடக்கூடாது, ஓகேவா? எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும், ஏன் நம்ம பிரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இதை பிரிக்கக்கூடாது. இது நம்ம காதலோட அடையாளம். உனக்காக நான் பண்ண ஒரு பெரிய கிஃப்ட்னு கூட வச்சுக்கோ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. சரி, அங்க போலாமா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கலன்னா சொல்லு, நாளைக்கே மாத்திடலாம். நீ எனக்காக என்ன செஞ்சாலும் எனக்கு அது பிடிக்கும். ஏன்னா ஒன்று பிடிச்சதுனால, ஓகேவா? செல்லம், வா போலாம். என்ன சரண், ஹிஸ்கிஸ்கெல்லாம் முடிஞ்சுதா? டேய் சும்மா இருடா. டேய் மகேஷ், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடா. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ஐஸ்கிரீம் எடுக்க சாப்பிடலாம். அந்த ஐஸ்கிரீம் உருகி தண்ணியா போயிருக்கும். என்ன பண்ணிட்டு வந்தீங்களோ உள்ள போய்? இதுக்குதான் சொல்றேன், கேக்குறீங்களா? யாராவது லவ் பண்ணாதீங்கன்னா கேக்குறீங்களா? லவ் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம்ல உருக வச்சிட்டீங்க. உங்களதான் வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல.
அண்ணா அது நீ சொல்லாதண்ணா. என்ன நான் தானே முரட்டு சிங்கிள், நான் தானே சொல்லுவேன், வேற இந்த ரோட்ல போறவன சொல்லுவா. அண்ணா நீ உட்காந்துருக்க யாரும் கொஞ்சம் டேஞ்சரா இருக்குண்ணா, வாய் திறக்காத. டேய் நாளா வாய் திறந்தனா அவ்வளவுதான். என்ன டக்கு டக்குன்னு எடுங்க ஐஸ்கிரீம். பாரு என் செல்லக்குட்டி எப்படி உட்காந்துருக்கான்னு. ஏனுங்கண்ணா கனி செல்லக்குட்டிங்களா இல்ல உங்க செல்லக்குட்டிங்களா? மகேஷ் குழந்தைனாருக்கு ஒரே காமெடி தான். அவர் தான் காமெடிக்கு பேர் வாங்கிட்டாரு. சரி சட்டை போட்டு எடுங்க, ஒரு இப்படியே வாயே ஊத்திட்டு போலாம். அப்புறம் அத்தைங்களா வந்துட்டாலும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்ன இந்த இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க கேட்பாங்க. எடுங்க எடுங்க இது போல சொந்தம் தந்ததா இறைவா நன்றி சொல்கிறோம். தரவே